ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை முடி கருப்பாக மாறுறதுக்கு இயற்கை ஹேர் டை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் விற்கிற ஹேர் டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உடனே நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு வாஷ் பண்ணாலே கருப்பாயிடும். ஆனால் அதுக்கு ரொம்பவே கெடுதல். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெள்ளையாக இருக்க முடி, ஒரு கல்யாணம் போனோன்னா கூட நம்ம வந்து அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த டையை தான் அடிப்போம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாமல் நீங்கள் இப்போ நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஹேர் டையை நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா உடனே கருப்பாயிடாது. நம்ம இதில் வந்து மருதாணி, பீட்ரூட்டு, இதெல்லாம் நம்ம அவுரிப்பொடி இதெல்லாம் சேர்க்குறதுனால ஒரு அளவுக்கு நமக்கு வந்து பர்கண்டி கலர் வரும். அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண கருப்பாக மாறிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எந்த ஒரு இதுவுமே நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு விட்டோம்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இந்த ஹேர் டை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டேன். முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொருளை எடுத்துக்கோங்க. குட்டி முடியாக இருந்தால் ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய முடி இல்லை 2 பேர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு போட்டு எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வந்து பாதி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் செம்பருத்தி பூ ஒரு 3 எடுத்திருக்கேன். மருதாணி இலை வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து அதுதான் கலர் கொடுக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் முடிக்கு ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, இதை எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்கும்போது நம்ம 10 ரூபா டீத்தூள் பேக்கெட்டு தான், எந்த டீத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா பேக்கெட் நான் வாங்கியிருக்கேன். அதை அப்படியே ஃபுல்லத்தையும் கொட்டிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த கலர்லாம் இறங்கினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த மருதாணி இந்த இதுவெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ சூடாக ஆறிடுச்சு. இந்த டீத்தூளை வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த டிகாஷனை வந்து நம்ம ஊற்றி அரைச்சிடணும். எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் வந்து தண்ணி பிடிப்போம்ல, அதில் வச்சு நான் வெடிகட்டிக்கிறேன். நீங்கள் காட்டன் துணி இருந்தால் கூட அதில் வெடிகட்டிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நான் ஊற்றி நல்லா வெடிகட்டி அந்த சாறை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இரும்பு கடாய் தான் எடுக்கணும், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. இரும்பு கடாயில் ஸ்டவ்வை பற்ற வச்சு இரும்பு கடாயை வச்சுட்டு இந்த மொத்த சாறையை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே முடிக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம ஹேர் டை யூஸ் பண்ணோன்னா முடி பயங்கரமாக கொட்டும். நிறைய பேருக்கு தெரியும், யூஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை யூஸ் பண்ணிங்கன்னா கொட்டவே கொட்டாது, முடிக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து அவுரிப்பொடி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பேக்கெட் வந்து 40 ரூபா தான். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 5-6 வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த அவுரிப்பொடியை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு நைட்டு அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டு முடியில் தடவிட்டு 1 ஹவர் கண்டிப்பாக ஊறணும். அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும். இதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா முடி அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். நல்லாயிருக்கும், முடி ஷைனிங்காக நல்லா தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாயிருக்கும், தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், திக்காகிடுச்சு பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த இரும்பு கடாயிலேயே. இப்போ ஒரு நைட்டு அப்படியே விட்டுட்டு காலையில் எடுத்து நம்ம எலுமிச்சப்பழம் பாதி அளவு பிழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம தலையில் தடவிட்டு 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம், தலை வந்து க்ளீனாக இருக்கணும். வாஷ் பண்ணி எண்ணெய்லாம் எதுவும் இல்லாமல், அழுக்கெலாம் இல்லாமல் க்ளீனாக இருக்கணும். அப்போ தான் இந்த கலர் வந்து ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.